பாஸ் வேர் இஸ் நித்யா மேடம்? அவங்களுக்கு ஃபோன் பண்ண 20 மினிட்ஸ்ல வந்துறேன்னு சொல்லிருக்காங்க. தம்பி பாஸ், நான் என்ட்ரி ஆயே 50 மினிட்ஸ் ஆகுது. எங்க இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. 1 செகண்ட். ஏய் ஆமாண்டா கால் பண்ணு. ஹாய் தைசா. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? மறுபடியும் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணி பார்க்கறேன். பாரு ட்ரை பண்றேன். பண்ணுங்க பாஸ். ப்ரோ ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. சுவிட்ச் ஆஃபா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏய் ஐயா வண்டி நிப்பாட்டு. யாருன்னு தெரியல, ஒரு பொண்ணு அடிபட்டு கீழே இருக்கு பாருங்க. ஏய் தண்ணி எடுத்தடா. சீக்கிரம் ஏறா. நல்லா தெளிடா. என்னம்மா மேடம் என்னாச்சு? என்னாச்சு? பாத்துமா பாத்து. எழுதுங்க. பாத்து. பொறுமையா எழுதுங்க. அட வேணா வாங்க. என்னால எந்திரிக்க முடியல. பாத்து. எழுதுங்க. பாத்து. பொறுமையா. அட வேணா வாங்க. ஏய் ஆட்டோ. பாத்து. பொறுமையா. ஏறுங்க பொறுமையா. அண்ணா நேரா ஹாஸ்பிடலுக்கு. இந்தாமா பேக். ரொம்ப தேங்க்ஸ். நான் வண்டி எடுத்துட்டு வரேன். ஆஸ்பத்திரி போணும். நீ ஆட்டோல பைக் எடுத்து ஓரமா வை. போ, கூட போங்க. சார் நீங்க ஆட்டோல போங்கண்ணா. சீக்கிரம் போ. தேங்க்ஸ்ண்ணா. ஏதோ ப்ராப்ளமா இருக்குமா? நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டா. இங்கு வராத காதல் ஜோடிகள் போட்டியில் பங்கு பெற முடியாது, பரிசுகளை வெல்ல முடியாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ் இப்போ என்ன பாஸ் பண்றது? யோ என்ன கேட்டா நான் என்னைய பண்றது? நான் போய் பார்த்துட்டு வரேன். பாஸ் இருங்க பாஸ். இப்போ போய் எங்க தேட போறீங்க? டைம் ஆயிடுச்சு பாஸ். போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு இன்னும் 20 நிமிடமே உள்ள நிலையில் உடனடியாக அனைத்து காதல் ஜோடிகளும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏய் சிவா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னடா? பேசாம நீயும் சக்தியும் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்களேன். சக்தியா? ஏய் செருப்பால அடிப்போம். உனக்கு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கல. ஏய் விளையாட தானடா சொல்றேன். உன்ன கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன். இட்ஸ் ஜஸ்ட் கேம் தானடா. விளையாட்டுக்கு கூட நான் அதை பண்ண மாட்டேன்டா. போடா. கூல் தைசா. டேய் பாஸ். சக்தி நீ ஏதோ ஒத்துக்க சக்தி. சுந்தர் என்ன விளையாடுறீங்களா? என்னால வர முடியாது. நான் வர மாட்டேன். உங்க அண்ணனுக்கு அவ்வளவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? சான்ஸே இல்ல. என்னால முடியாது. சக்தி மீனாட்சி, சக்தி ஒத்துக்க வை மீனாட்சி. நான் சிவாட்ட பேசி பார்க்கறேன். யோ ரன்பீர் பாயா. பாஸ். சக்தி நீயும் கலந்துக்கோயே ப்ளீஸ். அக்கா சும்மா புரியாம பேசாத. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஏய் சும்மா விளையாடாத. வாங்க பாஸ். யோ வேலைய பார்த்துட்டு போயா. சும்மா இங்க வந்து பேசிட்டு இருக்க. கிளம்பு. தம்பி பாஸ் ஏதாவது சொல்லுங்க பாஸ். ப்ரோ டேய் நீங்க என்ன பேசினா முடியாது. கிளம்புங்க. டேய் சொல்றத கேளு. சக்தி மேடம் எப்படியாவது நீங்களாவது ஒத்துக்குங்க மேடம். என்னால முடியாது ரன்பீர். கஷ்டமா இருக்கு மேடம். சின்னமா நீங்களாவது சொல்லுங்கம்மா. சக்தி ப்ளீஸ் மேடம். சொன்னா கேளுடி. மேடம் இல்லனா தேவையில்லாம பேசாதக்கா. மேடம் நீ போ. ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் சக்தி. சிவா பாஸ் மேல பாக்காதீங்க பாஸ். எப்படியாவது விடுங்கடா. ஒத்துக்குங்க ஏன்டா பாஸ். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? முடியாது. நோ பே. ரன்பீர் எந்திரிங்க. மேடம் தயவு செய்து மேடம். முடியல மேடம். எப்படியாவது ஒத்துக்குங்க மேடம். ரன்பீர் எந்திரிங்க. எழுந்திருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் எப்படியாவது ஒத்துக்குங்க மேடம். முடியல மேடம். மேடம் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் சரி மேடம். வந்து தொலைறேன் போங்க. அப்பாடா சூப்பர் மேடம். இருங்க மேடம். மேடம்.
ஒத்துக்கடா. ஏய், எல்லாம் சுந்தர், நம்ம கம்பெனிக்காக சொன்னா தானடா. ஏய், நான் சொல்றதை என்னையா கேளு. force அங்க பாருடா, பண்றீங்க? இந்த 4 கால் ஜீவனுக்காக பாருடா. பாஸ் பாஸ் ஒத்துக்குங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ் தயவு செய்து ஒத்துக்குங்க பாஸ் காலை பிடிக்கிறேன் பாஸ் சக்தி மேடம் ஒத்துக்கிட்டாங்க பாஸ் விடு. நீங்க தான் பாஸ் ஒத்துக்கணும் ப்ளீஸ் பாஸ் ரன்பீர் ஒத்துக்குங்க சொன்ன பாஸ் கேளு, காலை விடு. பாஸ் ஒத்துக்கலாம் விட மாட்டேன் பாஸ் கேளியா? ஒத்துக்குங்க ரன்பீர் பாஸ் irritate பண்ணாத ரன்பீர். பாஸ் ஒத்துக்குங்க பாஸ் ரன்பீர் ப்ளீஸ் சொன்ன பாஸ் கேளியா? பாஸ் ஒத்துக்குங்க Go, விடியா பாத்துக்கலாம்யா விடியா. பாஸ் ஒத்துக்கிட்டாரு ஏய். பாஸ் ஒத்துக்கிட்டாரு பாஸ் ஒத்துக்கிட்டாரு தேய்சா நாம ஜெயிச்சிட்டோம் இந்த இனிய மாலை வேளையிலே இங்கே குழுமி இருக்கும் அனைத்து காதல் ஜோடிகளையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். ஈவெக் பிரிட்டோ நிறுவனத்தின் எம்டி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். 35 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து அந்த காதல் திருமணத்தில் வெற்றியும் பெற்று ஒரு விழாவில் சிறந்த காதல் ஜோடிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசும் வழங்கப்பட்டது இந்த காதல் ஜோடிக்கு. அதை வருடா வருடம் நினைவூட்டும் விதமாக இவங்களோட செலவுல சொந்தமா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சிறந்த காதல் ஜோடிகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறாங்க. இவங்க இப்ப தொடங்கி வைப்பாங்க. சார் உங்க அன்பை மேடம் கிட்ட இந்த பூவை கொடுத்து ஆரம்பிச்சு வைங்க. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மேடம் உங்களுடைய அன்பை சாரோட பகிர்ந்து. தேங்க்யூ. Same to Love you. ஓ தேய்சா கம் ஆன் போட்டிக்கு பேர் கொடுத்தவங்க பேரை இப்போ நான் படிக்க போறேன். அவங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்ல உள்ளே ஐயா சொல்ற மாதிரி கை தூக்குங்க பார்ப்போம். ஆஹா ரொம்ப நல்ல பேரா இருக்கு. சுந்தர், மீனாட்சி. அம்மன் கோயில்ல மீனாட்சி இருக்கிற மாதிரி. யாருமா அந்த மீனாட்சி இங்க? அடடா பாக்குறதுக்கு மீனாட்சி மாதிரி இருக்கிறாங்களே. உங்க சுந்தர் யாரு? நான் தான். டேய் அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிவா, நித்யா. பாஸ் உங்களை தான் கை தூக்குங்க சிவா, நித்யா இருக்கீங்களா? பாஸ் கை தூக்குங்க 10 லட்சம் பாஸ். சூப்பரா இருக்கு இந்த பேரு. அடுத்து ரன்பீர். என்னப்பா பீர்கீர்லாம் பேர் வச்சிருக்கீங்க? ரன்பீர், தேஜா, தேக்ஷா. சார் நான் ரன்பீர் இவதான் தேய்சா ரேஷன் கடை அரிசி கொடுக்குறாங்க. கை தூக்கி எனக்குன்ற மாதிரி இருக்கிறா. அது என்ன அது அண்டாக்குள்ள குழம்பு கறியை போட்ட மாதிரி ஒரு காம்பினேஷன். சரியான பேர்ல. அடுத்து வா பேரே வந்து செமையா இருக்குது. நவரச நாயகன் கார்த்திக், தாரணி. அடடடடடே இவரு நவரசத்தை புளிய போறாரா இல்ல புலிரசத்தை புளிய போறாரான்றத போட்டியில பார்ப்போம். ஓகே இப்போ போட்டி என்னங்கிறத பார்ப்போமா? போட்டி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டை கேட்போம். குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது இருக்கும்? இல்ல சார் நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் நானும். அதுதான் இல்லை. ஏன்னா நீங்களாம் அதிபதிசாலிங்க. கேள்விலாம் கேட்டால் வந்து உடனே பதில் சொல்லிடுவீங்க. இவர்கிட்ட கேட்போம். பாஸ் நீங்கள் போட்டி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியா. என்ன நோ ஐடியாவா? இவங்க நிஜமாவே காதல் ஜோடிக்கிறதா? சரி அவங்கள்ட்ட கேட்போம். மேடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ ஐடியா. நோ ஐடியாவா? இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கும் நோ ஐடியா. சார் நீங்க ஒரு வித்தியாசமான பேரா இருக்கீங்க. உலகத்திலேயே எங்கேயுமே தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பேர் கச்சிருக்காது. உங்க லவ் ஸ்டோரி நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன டாஸ்க் வேணாலும் வைங்க ஆனா இவளை தூக்கிட்டு போறதை மட்டும் வைக்காதீங்க. வாவ் சார் சூப்பர் சார். போட்டியா அதுதான். ஐயோ போட்டி. ஜோ ரன்பீர் பாஸ் ஐயோ இங்க வாயா. பாஸ் நானா ஜோ இங்க வாயா. நேத்து ஒரு போட்டி சொன்ன இன்னைக்கு என்னமோ நடக்குது. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? பாஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு பாஸ். சரக்கு வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் பாஸ். வந்து மாட்டி விட்டுட்டு மிஸ்டேக்னு போய் சொல்லிட்டு இருக்க. பாஸ் ப்ளீஸ் பாஸ் நம்புங்க பாஸ். ஏமாத்திட்டான் பாஸ். இரு அப்புறம் வச்சுக்கிறேன். போடா. தப்பிச்சான். தேய்சா சும்மா கேமை பத்தி சரி கேட்டாரு. போட்டி ஆரம்பிக்கலாமா? முதல் போட்டி என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரன்பீர் சொன்ன மாதிரி மூட தூக்குற போட்டி. சாரி டக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நம்மளுடைய பேரட் தூக்குற போட்டி. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அவங்க ஜோடியை முதுகுல தூக்கிக்கிட்டு ஓட போறீங்க. இந்த போட்டியில முதலா வரப்போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர், மீனாட்சி. மீனாட்சி
மீனாட்சி அவங்க கூப்பிடுறாங்க. பாஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கொள்ளையடிக்கவா போறீங்க? உங்க மனசு கொள்ளையடிச்சவங்கள முதல்ல தூக்கிட்டு ஓட போறீங்க. வாங்க பாஸ். கமான் கமான் cheer up cheer up. போட்டி ஆரம்பிச்சு வைங்க. கமான் தேசா நல்லா கை தட்டு. தம்பி ரொம்ப வேகமா இருக்கிறாரு. மூஞ்ச பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டாரு போல இருக்கு. ஆனா அவங்க ஜோடி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்களே. சார் என்ன சார் கூப்பிடுங்க சார். மீனாட்சி வாமா உட்கார்ந்திருக்கேன். ஐயோ வேண்டாங்க. ரெடி சார். போலாமா? கமான். இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கு முன்னாடி எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ரூல்ஸா? ஆ, என்ன ரூல்ஸ்? அதாவது என்ன பண்றீங்கன்னா இவங்கள முதுகுல தூக்கிக்கிறீங்களா? ஆ. அதோ தெரிஞ்சு பாருங்க அந்த பலூனை. இது என்னது? ஊசி. இதெல்லாம் அவங்க அதை உடைக்கணும். மேடம் புடிங்க. என்ன யோசிக்கிறீங்க சாரு? இல்ல பலூன்லாம் ஓகே, ஆனா இன்னும் கொஞ்சம் இதை தள்ளி வச்சா நல்லா ஏன் இருக்கு. இன்னும் 100 கிலோமீட்டர் தள்ளி வச்சிடுறேன். அண்ணனோட ஆசையை தம்பி உன் ஆசைலாம் இங்க நடக்காது. என்ன டாஸ்க் இதுதான். இதுதான் நீங்க பண்றீங்க. சரியா? பண்றேன். போட்டி ஆரம்பிக்கலாம். ரெடியா? ரெடி வா. ஐயோ வேண்டாங்க. எனக்கு கூச்சமா இருக்குங்க. தானாமா? மீன்குட்டி இஸ் ஜஸ்ட் a கேம். இல்லங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு மட்டும் நிறைய பழக்கம் இருக்கா? வா மீன்குட்டி, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன வயசுல உப்பு மூட்டத்துக்கு விளையாடுவோம்ல, அது மாதிரி தான். வா ஏறிக்கோ. இருந்தாலும் நான் வரல. எனக்கு வேண்டாம். மீனுக்குட்டி, இந்த கேமை சொன்ன உடனே உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? இருந்தாலும் என்ன ரொம்ப பழி வாங்குற. போ மீனுக்குட்டி. இந்த டிராமாலாம் இங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா. ஒரே ஒரு தடவை யோசிக்கலாமே. வந்து நில்லுங்க. எனக்கு நான் திரும்பி மட்டும்தான் நிக்கிறேன். நடக்கும். வா. வரவா? அதான் திரும்பிக்கிறேன்னு சொல்லிட்டியே. வா. ஓகேவா? ஓகே வா. சூப்பரு. இதற்கு தானே ஆசைப்பட்டீர்கள் சுந்தர் அண்ட் மீனாட்சி. ஆகட்டும் ஆகட்டும். டக்கு டக்குன்னு ஏத்தி கொண்டு போய் இறக்குமா. ஒரு மாதிரி இருக்குப்பா. முன்னேறி கொண்டே இருக்கிறார். வெற்றி கொண்டே நெருங்கி கொண்டே இருக்கிறார் முதல் போட்டியாளர். டைம் முடியாது. அதுக்குள்ள டைம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் ஓட. ஓகே ஓகே. அடுத்த ஜோடி நம்ம இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மோசமான ஜோடியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. நமது உகாண்டா அதிபரும் ஊர்மிளாவும் ரன்பீர் தேக்ஸா. ஐயோ உன்னை தூக்கணுமா? தூக்கியதான் ஆகணும். வேற வழி இல்லை. வாங்க 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 சார். வாங்க சார். ஏய் சார் என்ன பண்றீங்க? சார் எக்ஸசைஸ் பண்றேன் சார். இதெல்லாம் காலைல வீட்டுல பண்ணிட்டு வரணும். எங்க எதுக்கு பண்றேன் சார்? அங்க பாருங்க ஹெவி வெயிட் சார். அதான் எக்ஸசைஸ் பண்றேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசைப்பட்டல அனுபவி. வாங்க தேக்ஸா வாங்க. ஐயோ ஜோ வேணும்னா ரூல்ஸை மாத்திக்கலாயா? அந்த பொண்ணு என்னைய தூக்கிட்டு போட்டான். ஜோ பார்த்து ஏதாவது கவனிச்சு விட்டுறியா? நோ நோ. ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். நீங்க தான் தேக்ஸாவை தூக்குறீங்க. சரி வா வா வா. ரன்பீர் ஆல் தி பெஸ்ட். ஏமா என்னமா கொஞ்சம் கூட கேப்பட மாட்டியாமா? உடனே வந்து சாஞ்சிருவியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யோ ரன்பீர், இதுக்கு மேல உன்னை என்னையா நினைக்கணும்? வாயா. பாஸ் உங்களுக்காக தான் இந்த சுமையை சுமக்கிறேன் பாஸ். கமான் கமான் ஃபாஸ்ட். கமான் ஹரி அப். கமான் கமான் கமான். பாகுபலி 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 படத்துல யார் நோந்து போற மாதிரி இல்ல? பாகுபலி ஏய் பாகுபலி பாகுபலி யோ போயா. பருப்பு பலி பாகுபலி. என்ன பண்றீங்க? யோ பாதத்தர்ல யோ தூக்கி ஓட சொன்னா ஒரே ஒரு ரெண்டு தூர் வாரிட்டு இருக்க. நான் என்ன ஓட மாட்டேன் நான் சொன்னேன். வண்டி நகர மாட்டேங்குது சார். கொஞ்சம் நல்லா முக்கிய முயற்சி பண்ணுங்க ரம்பே. முக்குடா வேணாம் சார். சார் அதுக்கு தான் சொன்னேன் டாஸ்க மாத்துங்கன்னு. சார் பேர் யார் வேணாலும் தூக்கலாம் சார். சார் பாட்டு நாங்க 2 பேரும் தானே. அந்த பொண்ணு தூக்கிட்ட நான் மேலே இருக்கிறேன் சார். ஒரு உயிர் பலி நடக்க கூடாதுன்னு கருதி நாங்க கொஞ்சம் சட்டத்தை மாத்திக்கிறோம். ஆமா ரெடி தூக்குங்க. போமா. கமான் கமான் கமான். ஐயோ அம்மா
Come on, come on. Hey, super, come on, come on. Ranveer, Deksa, Ranveer, Deksa. Ranveer, Deksa. Super. சூப்பர்ல. ஐயாம்மா நல்ல வேலை காப்பாத்துன தாயி. இவ்வளோ நேரம் நம்ம ரன்வீர் தேக்ஸா அழகா இந்த போட்டியை செம காமெடியா பண்ணி முடிச்சாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஜோடி யாரு அப்படின்னா நவரச நாயகன் கார்த்திக் தாரணி. சௌந்தர்யா முதலத்துக்கிட்டு நம்ம பொண்ணுமணி மாதிரி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமான்னு பாட்டு போன மாதிரி இந்த 2 பேர் இப்போ வர போறாங்க. அண்ணா ஆல் தி பெஸ்ட். வாங்க மஞ்சேன்னு ட்ரெஸ்ஸை பார்த்தியா மீந்து போல பாவனை செஞ்ச முட்டை போட்ட மாதிரியே தூக்குங்க குச்சி ஐசம் முட்டை போட்டோம் காம்பினேஷன். கமான் தம்பி மைக் கொடு. மைக் கொடுப்பா மைக் கொடு. சொன்னால் கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உடைங்க. ஓ சூப்பர் ஒரு பலூன் தான், ஒரு பேக் ஒரு பலூன் தான். சூப்பர். அந்த ஊசியை கையில கொடுத்துருங்க. அடுத்து வரும் பார் சிவா நித்யா ஜோடி. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். போ சொல்லுங்க. பாஸ் போங்க பாஸ். 10 லட்ச ரூபாய் பாஸ். வாங்க. அச்சோ 10 லட்ச ரூபா போயிருமே. சார் இது வரைக்கும் வந்து சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. சார் வாங்க. நோ ஐடியா சார் வாங்க. அப்பாடா போயிட்டான். பாஸ் 10 லட்சம். ஜோ முடிச்சிடுறியா? சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா? பார்த்தாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? மேடம் தூக்கிட்டு அதோ தெரிஞ்சு பாருங்க பலூன். அந்த பலூனை போய் உடைச்சிட்டு வரீங்க. அதுதான் போட்டி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏய் பாஸ் 10 லட்ச ரூபாய் பாஸ். ஏய் 10 லட்சம் சொல்லி இரிட்டேட் பண்ற. எங்க தூங்க பாப்போம். எல்லாரும் கை தட்டுங்க. இந்த ஜோடி என்கரேஜ் பண்ணுங்க. சரி ஏறு. பாஸ் நல்லா குனிங்க பாஸ். ஏய் பாஸ் 10 லட்சம். ஏய் குடிங்க இரிட்டேட் boss. பண்ணாம ஏறு. கம் ஆன் பாஸ். சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் அப்படிதான். அச்சோ இந்த பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு நீ நின்னுட்டாங்க. முத திரும்ப. பாஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் போங்க. யோ உங்க டைம் பேசாம போய் போயிட்டு உட்காரு. இருக்கு. போயா. உங்களோட டைம் போயிட்டு இருக்கு. யா 1 செகண்ட். திரும்ப. வாவ் வித்தியாசமான ஒரு ட்ரை. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் கிட்ட நெருங்கிட்டாங்க. பலூன் உடைங்க. வித்தியாசமான ஒரு முயற்சி. சொதப்பிட்டாரே. இவங்க ஜோடியா வந்து இலக்க அடைஞ்சிட்டாங்க. ஆனா இவங்களால அந்த பலூனை உடைக்க முடியல. வாங்க இங்க வாங்க. தெரியல. ஏய் போ. என்ன இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? எல்லாம் உங்களாலதான். ஏய் எல்லாம் ஒன்னால தான். போச்சு. அடுத்த டாஸ்க் ஷவுட்டிங் அண்ட் லாஃபிங். இது ஒரு வித்தியாசமான டாஸ்க். என்னடா இது புது கேம் இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது நாள் வரைக்கும் காதலன் கிட்ட ஆசையா பேசிதான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உல்டாவா காதலனை கண்டா மணிக்கு கழுவி ஊத்த போறாங்க. அத காதலன் சிரிச்சுக்கிட்டே கேட்க போறார். அவனை இன்னைக்கு நீ மாட்டன. என்னமோ பிளான் பண்றா. என்ன பண்ணலாம்? நல்லா திக்கணும். என்னடா இப்படி ஒரு போட்டி வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களா தானே பண்ண போறீங்க. அதுக்கு முன்னோட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு தான். சோ வழக்கம் போல இதுலயும் முதல்ல வர்றது நம்ம சுந்தர் மீனாட்சி. மாட்டேன். வா மீனாட்சி. வாங்க இந்த பக்கம் வா மீனாட்சி. திட்டு. ஆ? மீனாட்சி அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ என்ன திட்டு. வேண்டாங்க. என்னால உங்களை திட்ட முடியாதுங்க. ஐயோ மீனாட்சி ஜஸ்ட் a game. கம் ஆன் வா உன்னால முடியும். வேண்டாங்க ப்ளீஸ். என்னால முடியாதுங்க.
கேன் டு இட் கம் ஆன். இல்லங்க ப்ளீஸ் வேண்டாங்க, நான் திட்ட மாட்டேன். எல்லாரும் கை தட்டுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அவங்க வெக்கப்படுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க பாரு. பரவாயில்லைங்க, வேண்டாம் விடுங்க. மீனாட்சி என் சார்பா நல்லா திட்டுங்க. பாரு அண்ணன் கூட சொல்றான். திட்டு மீனாட்சி. எனக்கு கஷ்டமா இருக்குங்க. ப்ளீஸ் 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 வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. பாஸ் எப்படி உங்க தம்பிய மீனாட்சி திட்ட லேட் ஆகும். நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவா. ஓ ரன்பீர், கொடுத்தது மறந்துருச்சா? பேசாம உட்காரணும். பாஸ் நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். ப்ளீஸ் மீனுக்குட்டி, 10 லட்சம் அதுக்கு வச்சு நான் திட்டேன். என்னன்னு திட்ட? போடா நாயே, அறிவு கட்டவனே அப்படி திட்டேன். ஐயோ, என்னால அப்படிலாம் திட்ட முடியாது. உன்னால முடியும் மீனுக்குட்டி. கமான் கமான். வெரி குட். சரி போங்கங்க. நாய்ங்கங்க, அறிவு கெட்டவங்கங்க.